செல்வம் இருந்தும் விருந்தோம்பல் இல்லையா? அப்படியானால் அந்த செல்வத்திற்கே அர்த்தம் இல்லை. திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 9 விருந்தோம்பல் குறள் 89. குறள் 89. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா. மடமை மடவார்கண் உண்டு. தமிழ் பொருள்: செல்வம் இருந்தாலும் விருந்தோம்பலை செய்யாதவர்களிடம் உண்மையான செல்வம் இல்லை, அது அவர்களின் அறியாமையை காட்டுகிறது. எளிய விளக்கம்: ஒருவரிடம் பணம், வீடு, வசதி எல்லாம் இருந்தாலும் விருந்தினரை அன்புடன் வரவேற்காதவராக இருந்தால் அவர் உண்மையில் செல்வந்தர் அல்ல, அன்பும் பகிர்வும்தான் உண்மையான செல்வம். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 வீடுகள் இருந்தன. ஒரு வீடு மிகவும் பணக்காரமானது. பெரிய வீடு, நிறைய உணவு, எல்லா வசதியும் இருந்தது. ஆனால் அந்த வீட்டார் விருந்தினரை விரும்பவில்லை. யாராவது வந்தால் சும்மா பேசிக்கொண்டு அனுப்பிவிடுவார்கள். மற்றொரு வீடு சாதாரணமானது. ஆனால் அங்கே யாராவது வந்தால் எவ்வளவு இருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து அன்புடன் பேசுவார்கள். ஒருநாள் ஒரு பெரிய சாமியார் அந்த கிராமத்திற்கு வந்தார். 2 வீடுகளுக்கும் சென்றார். பணக்கார வீட்டில் அவருக்கு மரியாதை இல்லை. சாதாரண வீட்டில் அவரை அன்புடன் வரவேற்றனர். சாமியார் ஆசீர்வதித்தது யாரை தெரியுமா? அன்பான வீட்டைதான். சில நாட்களில் அந்த வீடு வளம் பெற்றது, பணக்கார வீடு தனிமையில் வீழ்ந்தது. இந்தக் கதையின் பொருள்: அன்பு இல்லாத செல்வம் பயனற்றது. விருந்தோம்பல்தான் உண்மையான செல்வத்தை வளர்க்கும். ஊக்க உரை: உங்களிடம் உள்ளதை பகிர்ந்தால்தான் அது பெருகும், வைத்துக் கொண்டால் அது குறையும். நிஜ வாழ்க்கை சம்பவம். நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். சில பெரிய வீடுகளில் கூட விருந்தினரை வரவேற்க மனம் இல்லை. ஆனால் சில சிறிய வீடுகளில் ஒரு கப் டீ கூட அன்புடன் கொடுப்பார்கள். நாம் யாரை நினைவில் வைத்துக் கொள்கிறோம்? அன்பாக நடக்கும் மனிதர்களைதான். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் வீட்டிற்கு போனான். வீட்டார் கேட்டார், காபி குடிப்பீங்களா? நண்பன் சொன்னான், ஆமாம். வீட்டார் உடனே சொன்னார், சரி, அடுத்த முறை வரும்போது குடிக்கலாம். அந்த நண்பன் உடனே புரிந்து கொண்டான், இது அழைப்பு இல்லை, அனுப்புவது. கதையின் சின்ன பொருள்: விருந்தோம்பல் மனதில் இருந்து வரவேண்டும், வாயில் மட்டும் இருந்தால் அது உண்மையான அன்பு அல்ல. மீண்டும் குறள்: உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா. மடமை மடவார்கண் உண்டு. தமிழ் பொருள்: விருந்தோம்பல் இல்லாத செல்வம் உண்மையான செல்வம் அல்ல, அது அறியாமையின் அடையாளம். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.